ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு VR அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த VR கிரியேஷன்ஸில் வந்துட்டு ஒரு படம், ஃபுல் படம், இட்ஸ் லைக் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு படமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கா, அந்த படத்தை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இட் மீன் ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்ன அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பாருங்கள், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒருத்தன் தனியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் வந்துட்டு ஒரு லோயர் நேர்ஸ் அப்பர் நேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறான். அப்போ அவனோட வாழ்க்கையில் வந்துட்டு திடீர்னு அவன் அன்னியன் மாதிரி, அது ஒரு மூன் நைட் மாதிரியோட யோசிக்கலாம். ஸோ இங்கே ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு போகிறான், அங்கே ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு போகிறான். ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொருளை தேடி அலையிறாங்க. ஸோ அந்த பொருளை தேடி அலையும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சதான் வந்துட்டு படம். அண்டு லோயர் நேயாஸுக்கும் அப்பர் நேயாஸுக்கும் இதுதான் ஒரு பீக்கிங் செக்ஷன். அண்ட் இதில் வந்து இதுதான் முட்டுப்புள்ளியாக இருக்குது, இதுக்கப்புறம் இதுதான் வரப்போகுது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய செக்ஷனை காமிச்சிருக்காங்க. நியூட்டனோட விதிப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட வாழ்க்கை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தை நான் பார்க்கும்போது நான் வந்துட்டு நிறைய சொல்லியிருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், நிறைய குறை சொல்லியிருந்தேன். அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இப்போ தான் இந்த கதை வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப புரிஞ்சுன்னா எனக்கு இப்போ தான் புரிஞ்சு. நான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தேன், இட்மீன் எங்கள் ஃபேமிலியோட பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நான் சொல்லிட்டேன். இந்த படம் ஒரு செக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தர் வரார். அந்த ஷார்ட்டு, அந்த ஒரு வே ஆஃப் ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மேசிவாக உள்ள கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு இதை ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமா, இட் மீன் வந்துட்டு இப்போது லவ் டுடே படம் எடுத்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் ஒரு நார்மல் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தது தான் அந்த லவ் டுடே. அது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டுச்சுன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோ, அந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னப்பா அது காண்டாமிருகெல்லாம் பக்கத்தில் வருது, என்னப்பா இது டயர்லாம் தெரியுது, என்னடா இது கீழே விழுறாரு, இந்த மாதிரி சில பேர் அவர் முன்னாடி சொல்ல விருப்பம் இல்லாமல் மனசுக்குள்ளே நிறைய வச்சிருக்கல வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி 20 மினிட்ஸுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமு, 10 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமு, 3 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமு, 1 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒருத்தங்களுக்கு இடையில் என்னால் முடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட என்னால் முடியும், நான் பண்ணுறேன் பாரு அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு படத்தை பண்ணி அதை வந்துட்டு ஒரு பயங்கரமாக காமிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. இதை வந்துட்டு இப்போ யாராச்சும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, இட் மீன் நான் வந்து படத்தோட டீமுக்கு சொல்கிறேன், இப்போ யாராச்சும் இந்த படத்தை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு வெறியோடு இருங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஒரு படத்தை நீங்கள் ஃப்யூச்சர் ஃபிலிமாக கொண்டு வரும்போது இதே கதையை அப்படியே கொண்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இதே கதையை அப்படியே ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக கொண்டு வா. இந்த படம் கண்டிப்பாக அந்த ஒரு டைலாக் வச்சுருப்பீங்கல்ல, இட் லைக் வந்துட்டு இரும்பு திரை காமெடி, கண்டிப்பாக 100 கோடி அடிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. அது காமெடி, இது சீரியஸ், 100 கோடி அடிக்க வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நானும் சில மைனஸ் சொல்லியிருந்தேன், இதுன்னு அவங்க ஃபேமிலி நிறைய மைனஸ் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த ஒரு படத்தில் செம்மையாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அண்ட் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு எபிசோட்ஸ் பார்த்துட்டேன், இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் பார்ப்போம் அப்படி மாதிரி தான் என்ன நான் பார்த்தேன். பார்க்க எனக்கு அந்த ஆர்வம் தான் தூண்டிகிட்டே இருந்துச்சு தவிர இதில் வேறு எந்த எனக்கு வந்துட்டு குறை நிறைகள்லாம் தெரில.
எனக்கு ஏன் அப்படி தெரிலன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய தடவை நிறைய இதெல்லாம் சொன்னனால வந்து நான் வந்துட்டு வேணும்னே இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டுறேன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு ஏய் என்னடா இது வேற மாதிரி இருக்குடா அப்படி தான் இருந்துச்சு. தவிர ரொம்ப நம்ம வந்துட்டு இது இப்படி இது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுல ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தோட கடவுளாக முடியும். உங்கள யாரு பெருங்கலை வெட்டின்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து உயிரோட போலாம். நிறைய வியூஸ் ஆஃப் ஷார்ட்ஸு அண்ட் நிறைய சாங்ஸ் இன்க்ளூடிங்கு. ஸோ இதெல்லாம் காமிச்சு அந்த மியூசிக்கல்ஸ் சூரியநாராயணா செம்ம உண்மையிலே வந்துட்டு டாப் நாச். நானே அந்த சில ஷார்ட்ஸ்லாம் வந்து நானே எந்த படத்தையும் பார்க்கல நான். நீங்கள் ஆனால் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரில. மீன் எனக்கு நாலேஜ் இல்லை என்னமோ. நான் வந்துட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்குதா, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நல்லா இருக்குதா. சில ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்போது சினிமா வேரியன்ஸுக்கான ஷார்ட்ஸ்லாம் உள்ள ஆடாக இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அண்டு இந்த லோயர் நயஸில் என்ன ஆச்சு, அப்பர் நயஸில் என்ன ஆச்சு, அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் என்ன கதை இருக்குது, அண்டு வந்துட்டு ஒரு ஒரு புனல் மாதிரி ஒன்று தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னது, அண்ட் வந்துட்டு அதை கிடைச்சா கிடைக்கலையா, அண்ட் வந்துட்டு உண்மையாக ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் இருந்தார், அண்ட் இவர் யார் அவர் யார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டே இருக்கேன். அங்கங்கே ஒவ்வொரு செஷனில் ஒன்று கிளியர் ஆகிட்டே இருக்கும். இது இதனால அது அதனால அது அங்கே இது இங்கே அப்படின்னு ஒவ்வொரு செஷன் ஸ்லோ ஜானர் த்ரில்லர் ஃபிலிம் தான் வந்துட்டு இந்த விஆர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஆர் படத்தை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஸோ மறக்காமல் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் வரதுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்டர் இளைய தமிழன் முகிலன். ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.